அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. இந்த வீடியோ வந்து ரீசனிங், காஃபி வித் ரீசனிங்கான வீடியோ. இந்த டைம் என்ன பார்த்துட்டு வரோம்னா சிம்பிளிஃபிகேஷன். ரீசனிங்லேயே வந்து சிம்பிளிஃபிகேஷன் அந்த சீரீஸ்லேருந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான மோட்டிவேஷன் என்னென்னா, காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. கனவு காணலாம், நம்மளோட ஆசைகள் இருக்கும் நிறையா, அதெல்லாம் கனவு காண முடியும். ஆனால் அதோட வலிகள் இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. அது அந்த கனவுகளெல்லாம் நம்ம நிஜமாக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது வலிகள் நம்மளுக்கு வரும், தடைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல் வெற்றி காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கனவு கண்டால் அதை வெற்றி அடையணும். அந்த வெற்றிகள் வலிகள் இல்லாமல் இருக்காது, அதையும் தாண்டி நம்ம வெற்றி அடையணும். ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 8 - 5 × 4 = 44 and 15 - 3 × 3 = 48. then 16 - 48 × 5 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கும். அவங்க எப்படி எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா, இப்போ போர்ட் மாஸ் விதிப்படியே பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுவோமா. 8 - 5 மல்டிப்ளிகேஷன் 44னே வச்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும். இங்கே 8 - 20, 8 - 20 நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், -12ன்னு கிடச்சிருக்கணும். அப்போது அவங்க வந்து இந்த மெத்தடில் கொண்டு போகல, அவங்க வேறு மெத்தடில் கொண்டு போயிருக்காங்க. அப்போது இதுக்கான சிம்பிள்ஸை மாற்றினா நம்மளுக்கு வேல்யூ கரெக்டாக கிடைக்கும். இப்போ மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். மல்டிப்ளிகேஷனை கூட்டல்னு எடுத்துக்கலாம். இப்போ போடலாமா. இப்போ 8 மைனஸ் பதிலாக என்ன எடுக்க போகிறோம், பெருக்கல் 5, பெருக்கலுக்கு பதிலாக என்ன எடுக்க போகிறோம், கூட்டல். இப்போ 8 40, கூட்டல் 4 44. இப்போ வேல்யூ கிடைக்குதா. அதே வேல்யூ செகண்ட் இதுக்கு அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாமா. 15 கழுத்துக்கு பதிலாக பெருக்கல் 3, பெருக்கலுக்கு பதிலாக கூட்டல், என்ன வேல்யூ கிடைக்கும், 45 கூட்டல் 3 நம்மளுக்கு 48. கரெக்டாக கிடச்சிதா. அப்போது அடுத்ததுக்கு நம்ம எப்படி எடுப்போம், 16 மைனஸ்க்கு பதிலாக பெருக்கல், பெருக்கலுக்கு பதிலாக கூட்டல். அப்போது வேல்யூ என்ன கிடைக்கும், 64 கூட்டல் 5 = 69 கிடைக்கும். அப்போது அதாவது இந்த சிம்பிள்ஸை மாற்றி நம்ம கொண்டு போகும்போது வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது. ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றை கவனித்து விடையளிக்கவும் சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை கீழே மைனஸ் என்பது கூட்டல் எனவும், கூட்டல் என்பது கழித்தல் எனவும், வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் கொண்டால் வரும் மதிப்பு காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம அது கொடுத்துருக்க சிம்பிளுக்கு நேராக என்ன எடுத்துக்க சொல்கிறாங்களோ அதை எழுதிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மைனஸ் என்பது கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மைனஸ் அப்போது 4 - +ன்னு எடுப்போமா நம்ம, அந்த மாதிரி எடுத்து எழுதுமா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 + 1 × ஏன்னா அதுக்கடுத்த சிம்பிளை நான் எழுதிட்டே வரேன், நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். டிவைட் 2 - 10, ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க, அதனால் -10 போட்டிருக்கோம். இடையில என்ன சிம்பிள் வந்திருக்கு, வகுத்தல் சிம்பிள் வந்திருக்கு. அதுக்கு பதிலாக என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க, பெருக்கல் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பெருக்கல். அடுத்ததுக்கான சிம்பிளுக்கு நேரம் எழுதும்போது 7 × 3 கூட்டல் 8 வகுத்தல் 4 கூட்டல் 7. அப்போது சிம்பிள்ஸ்லாம் நம்ம இதுக்கு பதிலாக எதை எடுக்க சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போது நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் விதிப்படி போவோமா. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ் எப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ரூல் படி போனோம்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேல்யூவோ அதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 கிடைக்கும். இன்ட்டு இதில் டிவைடட் பார்க்கும்போது +3 கிடைக்கும், 2 கிடைக்கும். அதுக்கடுத்து அப்படியே லைனாக போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும். அந்த வேல்யூ படி போடும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 10 × 30 கிடைக்கும். இதோட வேல்யூ 10, இதோட வேல்யூ 30ன்னு கிடைக்கும். அதுக்கு இடையில இருக்க சிம்பிள் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா
300 300 கிடைக்கும். அப்போ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 300. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ABCDEFGH என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 4 6 8 10 12 14 16 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லெட்டர்ஸ்க்கு நேராக கொடுத்துருக்க வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, f/√b + √a × √d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா எஃப்க்கு வந்து 12, ஏன்னா அதுக்கு நேராக இருக்க லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 12. அது மாதிரி பிக்கானது 4 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 8. அதோட சிம்பிளுக்கு நேராக கரெக்டாக எடுத்துட்டோமா, அப்போ √4லேருந்து வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து √2, 8 வந்து எப்படி பிரிக்கலாம், 4 × 2ன்னு எழுதலாமா, அதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு 6ன்னு வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் √2, அது 4 வந்து √2லேருந்து 2√2ன்னு கிடைக்குமா, 2√2ன்னு கிடைக்கும். √2 × √2 வந்து வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பராக கிடச்சிரும். இப்போ எந்த வேல்யூவாக இருந்தாலும் இப்போ √2 × √2 அது ஒரு முழு மதிப்பாயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2ன்னு வரும். இப்போ இதே √3 × √3 பார்த்தீங்கன்னா அதோட முழு வேல்யூ 3ஆக இருக்கும். ஒரு 2 எண்களோட வர்க்கத்தின் அதோட மதிப்பின் வர்க்கம் தான் அதோட முழு எண்ணாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு √2 × √2 2ஆக கிடச்சிருமா இந்த ரெண்டையும் எடுக்கும்போது. அப்போ 2 × 2 நம்மளுக்கு வேல்யூ 4ன்னு கிடைக்கும். அப்போ 6 + 4 நம்மளுக்கு வந்து 10ன்னு வேல்யூ கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொஸ்டின்லேயே வந்து 10 வேல்யூ இங்கே இருக்குது. அந்த 10 வேல்யூக்கு நேராக இருக்கிற லெட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் எல்லாமே லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது 10க்கான லெட்டர் என்னென்னா இ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கூட்டல் என்பது பெருக்கல், கழித்தல் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது கூட்டல் மற்றும் வகுத்தல் என்பது கழித்தலை குறித்தால் அப்படின்னு கொடுத்துட்டு சம் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம லெட்டர்ஸ்க்கு நேராக இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கலாம். -3 + 5 × 20 அதை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க, 12 டிவைடட் மைனஸ்க்கு பதிலாக வகுத்தல். இப்போது அதுக்கான சிம்பிளுக்கு நேரம் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாறும். இது நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிவைட், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 20 + 20 ஃபைனலாக கிடைக்கும். இதை ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு 14 கிடைக்கும். அப்போ வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆன்சர் வந்து 40. நெக்ஸ்ட்டு இந்த சம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்ஸ்க்காக வச்சுக்கோங்க. டெய்லி ஈவினிங் ஒரு சம் ப்ராக்டிக்ஸ் கொடுத்துட்ருந்தோம். இந்த சம்மை வந்து ப்ராக்டிக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அந்த சிம்பிள்ஸ்க்கு நேராக அந்த பெருக்கல், கழித்தல், வகுத்தல், கூட்டல் அந்த இதெல்லாம் போட்டு என்ன வேல்யூ வரும்னு நீங்கள் இந்த இதுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.